அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரெஷர் சீரீஸில் இது தேர்ட் வீடியோ. இதில் வந்து நான் என்ன கவர் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னம்னா, அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ வந்து ஆப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எதுக்கு, இதை ஏன் நான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணுங்கள், அதை பற்றி படிங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷன் தான். பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னம்னா, நான் சூஸ் பண்ணுற செக்மெண்ட்டே கரெக்டாக, அது வந்து எனக்கு வந்து அது ப்ராப்பராக இருக்குமா, அதோட ரிஸ்க் எந்தளவு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டை வந்து 2 மார்க்கெட் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன, கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, இதில் என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, ஈக்விட்டியில் என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, கமாடிட்டியில் என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். நான் அந்த 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 போர்ஷனுக்கு போனேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து பேசுங்க, ஈக்விட்டி பற்றி சொல்லுங்கள், என்ன எக்ஸ்சேஞ்சஸ் பற்றிலாம் சொல்லுங்கள், என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணி போகிறேன், வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போகிறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி இதை எதுக்காக நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னம்னா, ஈக்விட்டி அப்படிங்கிறதோட ரிஸ்க் லெவல் என்ன இருக்குது, கமாடிட்டி அப்படின்ற ரிஸ்க் லெவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஈக்விட்டிஸ் அப்படின்னா தெரியும், நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். கம்பெனி வந்துட்டு ஐபிஓ இஷ்யூ பண்ணுவான், ஷேராக இருப்பான், அவன் ப்ராஃபிட் பண்ணானா அவங்களுக்கு டிவிடெண்ட் தருவான். அவனுடைய அசட்டை பொறுத்து, அவனுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவனுடைய ப்ரைஸஸ் வந்து ஏறும். மேபி இன்றைக்கி 50 ரூபா இருக்கிற வந்துட்டு நாளைக்கு 5000 ரூபா கூட போயிடலாம். ஹூ நோஸ் அபவுட் தட், தெரியாது. 5000 ரூபா இருக்கிற வந்துட்டு அப்படியே டபக்குன்னு 0 ஆனாலும் தெரியாது. ஹூ நோஸ் அபவுட் தட். அது எல்லாமே பேஸ்ட் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு வந்து நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னம்னா, அவன் இந்த குவார்ட்டர்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் இயர்லேயோ பர்டிகுலர் வருஷமாகவோ அவன் என்னென்ன ப்ராஃபிட்லாம் பண்ணிகிட்ருக்கான், அவனுடைய சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்குது, அவனுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, பொலிட்டிக்கல் பேஸ்டு கம்பெனியா இல்லை இல்லையா, இல்லைனா அவனோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அவனோட பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருக்குது, அதை பொறுத்து இது எல்லாம் செட் ஆகும், இதெல்லாம் டிஃபைன்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி மல்டிபிள் டைனமிக் ஃபேக்டர்ஸ் ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்னாலே அங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் லெவல் வந்து எப்போயுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ திங். எல்லோரும் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட் வந்து கேம்பிளிங்கு, என்ன வேணால் நடக்கும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வில் நாட் அக்ரி டு தட். ஷேர் மார்க்கெட்லாம் கேம்பிளிங் அப்படின்ற ஸ்டேஜுக்கெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் என்ன மென்ஷன் பண்ண வரேன்னா, ஷேர்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பல ஃபேக்டர்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கும். அவங்க பண்ணுற பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணியிருக்கும், அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கும், இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும், அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் ட்ரெண்டை பற்றி, அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ட்ரெண்டை பேஸ் பண்ணியிருக்கும். இது மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு யூ காண்ட் ஏபிள் டு சஸ்டைனபிளாக அதை வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. உங்களுக்கு அது வந்து பெரிய ப்ராஃபிட்டும் தரலாம், இல்லை பெரிய லாஸும் தரலாம். அந்த கம்பெனியை நான் ஃபார் எக்ஸாம்பிள் எல்விபி நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு லக்ஷ்மி விலாஸ் பேங்க். அது வந்து 1000 ஷேர்ஸ் கொடுத்தாங்க. அப்போ 72,000 தான் அதோட காஸ்ட் இருந்துச்சு. நான் இப்போ அந்த ஷேரை கையில் வச்சுருந்தாலும் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். 10 பைசா கிடையாது, 5 பைசா கூட கிடையாது. அந்த 1000 ஷேர்ஸும் வந்துட்டு கையில் இருந்துச்சு அப்படின்னோம்னா ஆஃப்டர் என்னாச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2006 தான். அங்கே ஒரு 4, இங்கே 17 இயர்ஸில் கம்பெனியே இல்லை, காணா போயிடுச்சு. இந்த மாதிரி காணா போன கம்பெனி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இத்தனைக்கும் எல்விபி இஸ் அ 100-year old பேங்க். 100 years, இட்ஸ் அ வெரி ஓல்டு பேங்க். ஒரு பேங்க் வந்துட்டு வெண்ட் டவுன், காணா போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ டைனமிக்காக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிற கம்பெனி நாளைக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டோனோ. ஏன் பிஜு எடுத்துக்கோங்க, பிஜு டோன் வெரி பிக் கம்பெனி. அப்படி இப்படி நாங்கள் 17,000 கோடி 18,000 கோடி ரூபா அசட் வேல்யூ, டாப் கிளாஸ் அப்படின்னா இன்றைக்கி என்னாச்சு 0, 100% 0 ஆயிடுச்சு. கம்பெனி வந்துட்டு 0. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. யூ கேன் சி த பிக்கஸ்ட் ஜெயிண்ட், அவனே வந்துட்டு கீழே போயிடுவான், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான். நீங்கள் இப்போ நிறைய இருக்குது. இட் ஹேப்பன்ஸ் வித் திஸ் மார்க்கெட். அது இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் மாற்றலாம் முடியாது. இது நிறைய டைனமிக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, அதிகமாக டைனமிக்ஸ் இருக்கிறத நான் ஹேண்டில் பண்ண முடியாது,
இது வந்து பிரச்சனை, இது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே சேஃபாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் பர்டிகுலராக சில விஷயம் இது வந்து யாருமே ஜட்ஜ்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி நல்லா இருக்குன்னு எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். போனதுக்கப்புறம் தான் அந்த நியூஸை சொல்லுவான், அவன் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால தான் போயிடுச்சு அப்படின்னுவான். ஸோ இந்த கார்ப்பரேட்ஸ்க்கோ இல்லை மற்ற மார்க்கெட் மூவர்ஸ்க்கோ இது பிரச்சனை கிடையாது. அவங்க வந்துட்டு அவங்க அதை அப்படி தான் செய்வாங்க. இஃப் தே வாண்ட் டு டேமேஜ் பர்டிகுலர் சிஸ்டம் தே வில் டேமேஜ். கார்ப்பரேட்ஸ் அதை செய்யும், அசால்ட்டாக செய்வோம். இஃப் தே நீட் டு டூ தட் தே வில் டூ அப்படின்ற கான்செப்ட் தான். இங்கே எய்தர் பை த வே ஆஃப் பொலிட்டிக்கலாகவும் அது நடக்கலாம், இல்லைனா மேனேஜ்மெண்ட்டே தே மே கெட் தே கன்ஃபியூஸ், தே மே மேக் தெம் டு கோ டவுன் லைக் தட். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கார்ப்பரேட்ஸ் பண்ணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வார். அங்கே வந்துட்டு இந்த பிஸ்னஸ்லேயும் வார்லேயும் there is no ethics. they will do whatever they want to do, they will do. முக்கியமாக கார்ப்பரேட்ஸ்க்கு எத்திக்கல் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் சின்ன சின்ன கடைக்கோ இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கோ தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டில் we are doing on that. Still we are doing on that, right? நம்ம அப்படி தான் இருக்கணும். ஸோ we are not much cunning like them. நம்ம கன்னிங்கெல்லாம் இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் அன் எத்திக்கல் டு டூ தட். நம்ம we used to follow karma will hunt us. ஸோ அப்படின்ற பிரின்சிபலை நம்ம மைண்டில் வச்சுருக்கனால we can't react like them. அதை மாதிரி செய்ய முடியாது. அப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா சூஸ் கமாடிட்டி. அப்புறம் என்ன ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டைனமிக்காக இருக்கிறத நான் லாங் டர்மாக இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரியான பாதிப்புலாம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி பயப்படுறீங்க அப்படின்னம்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டிய மார்க்கெட் வந்துட்டு கமாடிட்டி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் கமாடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னம்னா, கமாடிட்டி பேசிக்லி இட்ஸ் ரா மெட்டீரியல் பேஸ்டு திங் தான் அங்கே வந்துட்டு நடக்குது. ரா மெட்டீரியலை ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அலுமினியம், காப்பர், அயன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆல் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் என்னென்ன இந்த கேட்டகரியில் வருதோ, ஆயில், அப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ இது எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் ஸ்டேபிள். கோல்டு, சில்வர், இது எல்லாமே ரா மெட்டீரியல் கேட்டகரியில் வரும். இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் த்ரூ அரவுண்ட் த ஹிஸ்ட்ரி பாருங்கள். நாட் ஃபார் 30 years 50 years இல்லை, 200 years 300 yearsல பாருங்கள். அது அப்போ அவன் எவ்வளோ இருந்தான், இப்போ அவன் எவ்வளோ இருக்கான், அப்போ அது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ட்ரேட் பண்ணும்போது அலுமினியம்லாம் வந்துட்டு 9 ரூபா 10 ரூபா இருந்துச்சு. அலுமினியம் வந்துட்டு 5 டன் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட், ஒரு லாட் சைஸ் அப்படின்றது 5000 kgs கமாடிட்டியில் இருந்தது வந்துட்டு வெறும் 9 ரூபா 10 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. வெறும் 9 ரூபா 10 ரூபா. இன்றைக்கி என்ன காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். த சேம் வைஸ் கோல்டு, நான் 2006 வரும்போது தான் கமாடிட்டி MCX எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு பண்ணுறான், பாப்புலரைஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கோல்டு சீம்ஸ் டு பி ட்ரேடிங் அரவுண்டு உங்களுக்கு 500 ரூபியோ 560 அவ்வளோதான் இருந்துச்சு. சில்வர்லாம் வந்துட்டு வெறும் 12,000 14,000லாம் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லாட், ஒரு கிலோ, ஒரு 5 kg மினிமம் சில்வர் மினி மட்டும்தான் இருந்துச்சு. 5 kg அவ்வளோதான் இருந்துச்சு மொத்தமாகவே. நான் அந்த ஈக்விட்டி, அந்த 72,000 இருக்கு இல்லையா, அந்த 72,000 நான் வந்து 2006 நான் வெறும் வெள்ளியாக வாங்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சில்வர் பை பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சில்வர் காஸ்ட் அரௌண்டு உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான் 10 ரூபாவோ 12 ரூபா தாங்க இருந்துச்சு. ஐ ஃபர்காட் த ப்ரைஸஸ் அண்ட் ஆல். அப்படின்னம்னா நான் 10 கிலோ வாங்கி வச்சுருப்பேன். 10 கிலோ வெள்ளி. இன்றைக்கி வந்து 1 கிலோ வந்துட்டு 90,000 1 கிலோ வெள்ளி வந்துட்டு 90,000 rupees இன்றைக்கி. நீங்கள் டோன்ட் கோ ஃபார் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படின்ற கான்செப்டை விட்டுருங்க. நீங்கள் இதே எடுத்துக்கோங்க, அலுமினியம் எடுத்துக்கோங்க. அலுமினியம் 12 ரூபா, 1 கிலோ 12 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஜிங்க்கு பாருங்கள், லெட்டு பாருங்கள். ஸோ எவ்ரி கமாடிட்டி ப்ரைஸ் வெண்ட் drastically multiplied into many times with என்ன சொல்கிறது, there is no risk at all. ஒரு கம்பெனி வந்து இல்லாமல் போயிடும், காணா போயிடும்.
பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னோம்னா தட் வெரி சிம்பிள். இட் வில் பி 0 ஆயிரும். பைஜு மாதிரி 0 ஆயிரும். 0 மாறி போயிடும். பைஜு பிகேம் 0 அந்த மாதிரி மாறி போயிடும். பட் ஆனால் எந்த ஒரு கமாடிட்டி அப்படி ஆகாது. இட் வில் நெவர் கோயிங் டு ஹேப்பன். பிகாஸ் தேர் இஸ் அ பேஸ் ப்ரைஸ். அதுக்குன்னு ஒரு பேஸ் ப்ரைஸ் இருக்குது, ஒரு மைனிங் காஸ்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வேல்யூவோட ப்ரைஸஸ்ன்றது தானாகவே அங்கே க்ரியேட் ஆயிடும். மண்ணில் இருக்குது, மண்ணில் இருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் டு இன்வெஸ்ட் ஆன் தட், கம்பெனிஸ் யூஸ் டு இன்வெஸ்ட் ஆன் தட். அப்போ அதோட அடக்க விலைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துடும். அப்போ அந்த காஸ்ட்டை விட கம்மியாக விற்காது. டீஃப்ளேஷன் ஆகவே போகிறது கிடையாது. டீஃப்ளேஷன் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. கவர்மெண்ட்டோ இல்லை பொலிட்டிக்கலி குளோபலி தே வில் மேக் டு ஹேப்பன் இன்ஃப்ளேஷன் ஒன்லி. அப்படி இருக்கும்போது இங்கே சேஃபஸ்ட்டு அசட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்விட்டியா இல்லை கமாடிட்டியா யோசிச்சுக்கோங்க. திங்க் அபவுட் தட் ஃப்ரெஷர்ஸ். நான் உங்களுக்காக தான் நான் இதை சொல்ல வரதே. நீங்கள் போய் தேவையில்லாமல் ஆப்ஷன்ஸ் போகாதீங்க, தேவையில்லாமல் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. ஈக்விட்டி அக்யூமுலேட் பண்ணால் தட் இஸ் நாட் ராங். அதை நீங்கள் செய்யலாம். நல்லா வெரி குட் கம்பெனிஸாக சூஸ் பண்ணி நீங்கள் அதை செய்யலாம். கண்மூடித்தனமாக எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. யூ வில் ஹேவ் அ ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படி இந்த ஈக்விட்டி அதெல்லாம் பண்ணி நான் பண்ண போகிறேன்னா தட் இஸ் ஃபைன், அது நீங்கள் செய்யலாம். பட் ஆனால் எனக்கு தெரியாது, நான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா மொத்தம் 5000 கம்பெனிஸ் இருக்குது, 5000 ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் இருக்குது. இந்த ரிஜிஸ்டர்ஸ் கம்பெனியில் எது நல்ல கம்பெனி எது கெட்ட கம்பெனின்னு நான் எப்படி யோசிப்பேன். சார் நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா அந்த காஸ்ட் இட்ஸ் பி வெரி ஹை. அவன் திரும்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டான்னா நான் என்ன செய்யட்டும். சேம் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்த கேசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியம் இருந்துச்சு, சத்தியம் காண போயிருச்சு, 0 ஆகிட்டான். அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் என்னால் பார்க்க முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னோம்னா சூஸ் கமாடிட்டி ஆஸ் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கமாடிட்டி ஹேஸ் அ ஃபண்டமெண்டல் வேல்யூ. அதுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் வேல்யூ இருக்குது. ஸோ அதை விட ப்ரைஸ் கீழே போகாது. அப்படி போச்சுனாலும் இட் வில் பவுன்ஸ் பேக் குட். அது திரும்ப பவுன்ஸ் பேக் ஆயிரும். கரெக்ஷன்ஸ் ஆர் ஹேப்பன் ஃபார் கமாடிட்டி இஸ் கிரியேட்டிங் எ ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ்ன்றது அங்கே நடக்கும். ஒரே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் டேக் எவ்ரி திங் ஃப்ரம் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்லேருந்தே எடுத்துக்கலாம். போன வருஷம் ஒரு வண்டியோட காஸ்ட் என்ன இருந்துச்சு, இன்றைக்கி அந்த வண்டியோட காஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குது. இன்ஃப்ளேஷன் கூடி போச்சு, வண்டி காஸ்ட்டு கூடி போயிடுச்சுன்னுவாங்க. இன்ஃப்ளேஷன் ஏன் கூடிச்சு அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அதை விடுங்க, அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ். இன்ஃப்ளேஷனே இல்லைன்றவாங்க நம்ம ஆளுங்க. 3% தான் இருக்குது, 7% தான் இருக்குது, 2% இன்ஃப்ளேஷனே இல்லாமல் மக்களெல்லாம் சீம்ஸ் டு பி வெரி ஹாப்பி. ஏன்னா நான் வெங்காயம் தக்காளிலாம் சாப்பிட்றதில்ல அப்படின்றவாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே நான் அந்த பார்ட்குள்ளெலாம் என்ட்ராகலை. பட் பாருங்கள், போன வருஷம் ப்ரைஸ் எடுத்து பாருங்கள். கோல்டோட ப்ரைஸ் என்ன இருந்துச்சு, இந்த வருஷம் கோல்டோட ப்ரைஸ் என்ன இருக்குது. போன வருஷம் கோல்டு என்ன லோ வந்துச்சு, இந்த வருஷம் என்ன ஹை, இந்த வருஷம் என்ன ப்ரைஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் கோல்டோட லோ என்ன இருந்துச்சு, இயர் எண்டில் அது எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ எது ரொம்ப சேஃபஸ்ட்டு செக்மெண்ட் அப்படிங்கிறது, ஈக்விட்டி செக்மெண்ட்டா இல்லை கமாடிட்டி செக்மெண்ட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இதுக்கப்புறமேட்டு இருக்கிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் மோர் அபவுட் கமாடிட்டி. ஏன் கமாடிட்டி ட்ரேட் பண்ணணும், கமாடிட்டியை எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.